நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன மொபைல் ஆப் எப்படி திடீர்னு கோடிக்கணக்கான யூசர்ஸ ஹேண்டில் பண்ற அளவுக்கு பெருசா வளருதுன்னு? பாருங்க, அது ஒன்னும் மேஜிக் இல்ல. அதுக்கு பேரு தான் சிஸ்டம் டிசைன். சரி, இந்த பகுதியில ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒரே யூசர்ல இருந்து 1 மில்லியன் யூசர்ஸ் வரைக்கும் எப்படி வளருதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க, இந்த டெக்னாலஜி சாகச பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு கேட்க போற முக்கியமான கேள்வி. ஒரு சின்ன ஐடியாவா ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் மிகப்பெரிய நிறுவனமா வளரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி மட்டும் எப்படி அதோட சேர்ந்து வளருது? வாங்க, இந்த ஆச்சரியமான பயணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த கதை ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு யூசர், அதுக்கு ஒரே ஒரு சர்வர். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எல்லாமே ரொம்ப சுத்தமா எளிமையா இருக்கு இல்லையா? ஆரம்பத்துல நம்ம ஆப்போட எல்லா முக்கியமான பாகங்களும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ல தான் இருக்கும். அதாவது வெப் ஆப், யூசர்ஸோட தகவல்களை சேமிக்கிற டேட்டாபேஸ், அப்புறம் அடிக்கடி தேவைப்படுற டேட்டாவை வேகமா எடுத்து கொடுக்கற கேஷ், இப்படி எல்லாமே ஒரே இடத்துல. இது தொடக்கத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு செட்டப். இப்போ ஒருத்தர் நம்ம ஆப்பை பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவங்க app.demo.com அப்படின்னு டைப் பண்ணதும் டிஎன்எஸ், அதாவது இன்டர்நெட்டோட ஃபோன் புக் மாதிரி ஒன்று, அந்த பேரை நம்ம சர்வரோட ஐபி அட்ரஸ்க்கு மாத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் யூசரோட ஃபோன் அந்த ஐபி அட்ரஸ்க்கு ஒரு ரெக்வெஸ்ட்டை அனுப்பும். கடைசியா நம்ம சர்வர் அந்த ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி பதில திருப்பி அனுப்பும். ரொம்ப நேர்த்தியான ஒரு செயல்முறை தான் இது. திடீர்னு நம்ம ஆப் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க. இது சூப்பரான விஷயம்தான். ஆனா இதுவே ஒரு பெரிய சவாலையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்குது. என்னன்னா, நம்ம சிஸ்டம் திணற ஆரம்பிக்குது. பிரச்சனை இதுதாங்க. ஆயிரக்கணக்கான யூசர்ஸ் ஒரே நேரத்துல உள்ள வரும்போது நம்மளோட ஒரே ஒரு சர்வரால் அதை தாங்கவே முடியல. இதோட விளைவு என்ன தெரியுமா? யூசர்ஸ்க்கு ஆப் ரொம்ப ஸ்லோவா தெரியும். சில சமயம் அது மொத்தமா நின்னு கூட போயிடும். இது ஒரு நல்ல அனுபவமா இருக்காது இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நாம எப்படி மீண்டு வருது? நம்ம சிஸ்டத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது? இங்கதான் ஸ்கேலிங் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் உள்ள வருது. நம்ம சிஸ்டத்தை வலிதாக்க ரெண்டே வழிதாங்க இருக்கு. முதல் வழி வெர்டிகல் ஸ்கேலிங். சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருக்கிற காரை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துற மாதிரி. ஒரு பெரிய என்ஜின், நல்ல டயர்ஸ், இப்படி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு காரை எந்த அளவுக்கு தான் பவர்ஃபுல்லாக்க முடியும்? ஒரு லிமிட் இருக்குல்ல. அதனாலதான் ரெண்டாவது வழி இருக்கு, ஹாரிசான்டல் ஸ்கேலிங். இது என்னன்னா, புதுசா நிறைய கார்களை வாங்குற மாதிரி. டிராஃபிக்கை சமாளிக்க இதுதானே பெஸ்ட் வழி. அதனாலதான் பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இந்த வழியை தான் தேர்ந்தெடுக்குது. ஓகே, நாம இப்போ ஹாரிசான்டல் ஸ்கேலிங் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அப்படின்னா நம்மகிட்ட இப்போ நிறைய சர்வர்கள் இருக்கு. ஆனா வர்ற டிராஃபிக்கை எப்படி இது எல்லாத்துக்கும் சரியா பிரிச்சு கொடுக்கறது? இதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான கருவி தேவைப்படுது. இதுதான் அடுத்த சவால். ஒரே நேரத்துல வர்ற ஆயிரக்கணக்கான ரிக்வெஸ்ட்களை நம்ம கிட்ட இருக்கிற 10 சர்வர்களுக்கும் எப்படி சமமா சரியா பிரிச்சு அனுப்புறது? இது ஒரு பெரிய கேள்விதான். இதுக்கு தீர்வு தான் லோட் பேலன்ஸ். இத நம்ம சிஸ்டத்தோட டிராஃபிக் போலீஸ்னு கூட சொல்லலாம். இது என்ன பண்ணோம்னா, நம்ம சர்வர்களுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு வர்ற எல்லா டிராஃபிக்கையும் ஒவ்வொரு சர்வருக்கும் அழகா சமமா பிரிச்சு அனுப்பும். இதனால எந்த ஒரு சர்வருக்கும் அதிக லோட் வராம பாத்துக்கும். இந்த லோட் பேலன்சர் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒன்னு, இது ரிக்வெஸ்ட்களை சமமா பிரிக்குது. ரெண்டாவது, ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சர்வர் திடீர்னு வேலை செய்யாம போச்சுன்னா, இந்த லோட் பேலன்சர் உடனே டிராஃபிக்கை நல்லா வேலை செய்யற மத்த சர்வர்களுக்கு அனுப்பிடும். இதனால நம்ம ஆப் எப்பவும் ஆன்லைன்ல இருக்கும். மூணாவது, நமக்கு தேவைப்படும் போது புதுசா சர்வர்களை நம்ம சிஸ்டம்ல சேர்க்கறது ரொம்பவே ஈஸியாகிடும். சூப்பர், டிராஃபிக் பிரச்சனையை சரி செஞ்சிட்டோம். ஆனா அடுத்த பிரச்சனை டேட்டாபேஸ்லேருந்து வருது. யூசர்ஸ் அதிகமாக அவங்க உருவாக்குற டேட்டாவும் அதிகமாகுது இல்லையா? புதுசா போடுற போஸ்ட், போட்டோஸ், கமெண்ட்ஸ்னு மில்லியன் கணக்கான யூசர்ஸோட தகவல்களை நம்மளோட ஒரே ஒரு டேட்டாபேஸால வேகமாவும் சரியாவும் கையாள முடியாம போகுது. டேட்டாபேஸுகள்ல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு எஸ்கியூஎல். இது ஒரு நேர்த்தியான புத்தக அலமாரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் அதுக்கான இடத்துல அட்டவணைகள்ல வரிசையா அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இன்னொன்னு நோ எஸ்கியூஎல். இது ஒரு ஃபிளெக்சிபிளான ஃபைலிங் கேபினெட் மாதிரி. இதுல டேட்டாவை பல வடிவங்கள்ல ரொம்ப சுதந்திரமா சேமிச்சு வைக்கலாம். சரி, அப்போ எப்போ எதை பயன்படுத்துறது? உங்க டேட்டா ரொம்ப கட்டமைக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா, உதாரணமா ஒரு இ-காமர்ஸ் சைட்ல இருக்கிற ஆர்டர்கள் மாதிரி, அப்போ எஸ்கியூஎல் தான் பெஸ்ட் சாய்ஸ். பேங்கிங் மாதிரியான நிதி சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன்களுக்கு எஸ்கியூஎலோட நம்பகத்தன்மை ரொம்ப அவசியம். ஆனா உங்க டேட்டா வேகமா மாறிக்கிட்டே இருக்கும், ரொம்ப அதிகமாவும் இருக்கும்னு வச்சுக்கோங்க.
உதாரணமா சோஷியல் மீடியாவில் யூசர்ஸோட லைக்ஸ் ஷேர்ஸ் மாதிரி. அப்போ நோ எஸ்கியூஎல் தான் சரியான தேர்வு. இது அதிக வேகத்தையும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கும். இப்ப நம்ம சிஸ்டம் ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ணா லோட் பேலன்சர் இருக்கு, டேட்டாவை கையாள சரியான டேட்டாபேஸும் இருக்கு. அடுத்து இந்த சிஸ்டத்தோட மத்தவங்க எப்படி பாதுகாப்பா தொடர்பு கொள்ளலாங்கிறதுக்கான விதிகளை நாம உருவாக்கணும். நம்ம சிஸ்டத்தை யார் வேணும்னாலும் வந்து பயன்படுத்தலாமா? நிச்சயமா கூடாது. யார் உள்ள வரலாம், அவங்க உள்ள வந்து என்ன செய்யலான்னு ஒரு தெளிவான ரூல்ஸ் தேவைப்படுது இல்லையா? இங்கதான் ஏபிஐ, அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் உள்ள வருது. இதை ஒரு ரெஸ்டாரண்ட் மெனு கார்டு மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம சிஸ்டத்தால என்னென்ன செய்ய முடியும், அதை எப்படி செய்யும்படி கேட்கணும்னு இந்த ஏபிஐ தெளிவா சொல்லும். இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி செயல்படும். மெனு கார்டு இருந்தா மட்டும் போதுமா? யார் வேணாலும் உள்ள வந்து ஆர்டர் பண்ணிடலாமா? முடியாது. இங்கதான் ஆத்தென்டிகேஷன், அதாவது அங்கீகாரம் வருது. இத வாசல்ல நிக்கிற ஒரு பவுன்சர் மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஏபிஐய பயன்படுத்த வர்ற யூசர் அவங்க யாருன்னு சரியா நிரூபிக்கணும். அவங்களோட ஐடிய சரிபார்த்த பிறகுதான் உள்ளேயே அனுமதிப்பாங்க. நாம பார்த்த இந்த முழு பயணமும் ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கத்துக் கொடுக்குது. இன்னைக்கு நாம பாக்குற ஒவ்வொரு பெரிய சிக்கலான சிஸ்டமும் ஒரு காலத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்னா தான் தொடங்கியிருக்கு. படிப்படியான வளர்ச்சியும் சரியான தொழில்நுட்ப தேர்வுகளும் தான் அதை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம 500,000 கணக்கான யூசர்ஸ ஹேண்டில் பண்ண ரெடியா இருக்கு. ஆனா ஒரு கேள்வி இருக்கு. நீங்க அமெரிக்காவில இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆப் ஒரே வேகத்துல வேலை செய்யணும் இல்லையா? அது எப்படி சாத்தியம்? உலகம் முழுக்க இருக்கிற யூசர்ஸ்க்கு அதிவேகமான அனுபவத்தை எப்படி கொடுக்கறது? இதற்கான பதில நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.